அனைவருக்கும் வணக்கம். என்னடா தினேஷ் குண்டமே செம்பு தூக்க யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. செம்பு தூக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்கார் இல்லையா. அவர் பார்த்தீங்கன்னா விசித்ரா தான் தினேஷ் மேலே வன்மத்தில் இருக்காங்க. விசித்ரா தான் தினேஷ் மேலே பேக்கேஜ் வச்சிருக்காங்க. விசித்ரா தான் தினேஷை பற்றி பர்சனலாலாம் பேசினாங்க. அவங்களே இப்போ தினேஷ் பற்றி பர்சனலாக பேசிட்டு அவங்களே அண்டாக்காசன் ஷோ விட்டு பார்த்தீங்கன்னா வெளியேறி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் யாருன்னு தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராவை ஒரு துளி கூட பிடிக்காது. அவர் ஏற்கனவே கொந்தளிச்சார். தினேஷோட பர்சனலை பற்றி எப்படி விசித்ரா பேசலாம் ஆய்வுன்னு சொல்லி கொந்தளிச்சார் இல்லையா. இன்னொரு பக்கம் நடக்கிறது எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அவர் யாருன்னு சொல்லி தெரியும். அவர் ஒரு ரிவ்யூவர் சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்குவார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரியும். அவர் நம்ம ஜோக்கர்னு சொல்லி அன்போடு அழைப்போம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னா, இமாத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அண்டாக்க கசம் அப்படின்னு ஷோ நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ராவும் கலந்துக்கிறாங்க. அதில் தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களை மோக் பண்ணாரு, கேலி கிண்டல் பண்ணாரு. அதனால விசித்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் நான் இருக்கல, எனக்கு இருக்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இமாத்தனை ஒரு ட்வீட் போட்டார். அதுதான் ஆக்சுவலாக நடந்தது. இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? தினேஷோட செம்பு தூக்கி. தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா உத்தம நேர்மையானவன், தினேஷ் மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய இந்த ஆள் இப்போ என்ன ட்வீட் போட்டுக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அணியில் பார்த்தீங்கன்னா அனன்யா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அச்சயா இருந்தாங்க, விசித்ராமா இவங்க ஒரு அணியில் இருந்தாங்களாமா. அதே மாதிரி தினேஷ், விஷ்ணு, அதுக்கப்புறம் ரவீனா இவங்க ஒரு அணியில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தினேஷ் எங்க அணியில சேருங்க, அதாவது தினேஷ் பார்த்தீங்கன்னா தான் அணியில சேருங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா சொன்னாங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் ஒத்து வரல. இன்னும் பார்த்தீங்கன்னா விசித்ரா என்னோட பர்சனலை பற்றிலாம் பேசுவாங்க, அதனால எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் பார்த்தீங்கன்னா அதை லாபகமாக கையாண்டு தினேஷோட டீம், அதாவது விசித்ரா டீமுக்கு தினேஷ் போலையா. அந்த கோவத்தில் விசித்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஷோ விட்டே போயிட்டாங்க. தேவதை பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காரு. இவர் ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தேவதை இன்னும் பேக்கேஜை விடல, இன்னும் பார்த்தீங்கன்னா தினேஷை பற்றி பர்சனலாக பேசுது, தினேஷை பற்றி பேக்கேஜ் விடாமல் இருக்குது, வெளியே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவருங்கிற பேரில் ஒரு ஜோக்கர் இருக்கார் இல்லையா, அவர் போட்டிருக்காரு. இதான் ஒருத்தனுக்கு செம்பு தூக்கணும் அப்படின்னா எப்படி வேணால் தூக்கலாம். அதில் 1ஆம் நம்பர் செம்பு தூக்கி தான் இந்த ஜோக்கரு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ இமாத்தனை ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்மளும் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்த தினேஷ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராமா டிக்கெட் பண்ணுவார், டார்கெட் பண்ணுவார், தவறாக பேசுவார், எல்லாமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி தான் இந்த ஜோக்கர் செம்பு தூக்குறா அப்படின்னே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்தம மாதிரி உட்காந்துக்கிட்டு தினேஷோட பர்சனில் விசித்ரா பேசுகிறாங்க, எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இவர் உருட்டுவார். அதே தினேஷ் விசித்ரா பர்சனலில் இந்த பர்சனல் லைஃப்பில் சொன்னதை கண்டென்ட்டுக்காகன்னு சொன்னார். அதுக்கு வாய் திறக்க மாட்டார், வாயில் பிளாஸ்டிக் ஓட்டிக்கிட்டு மூடிக்கிட்டுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா தினேஷ் அந்த அளவுக்கு ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பெண்களை பூரா எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு. அர்ச்சனாவையாக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், விசித்ராவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்தறிஞ்சு எகத்தாளமாக பேசுகிறாரு. அப்போ இவர் வாய் திறக்க மாட்டார், வாயை மூடிக்குவார். மூடிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா வெளியே போனதுக்கு விசித்ரா எவிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆவேசத்தில் குதிச்ச இந்த ஆளும் ஒரு ஆணாதிக்க சிந்தை தான். அவர் எப்படி எம்சிபியோ அதுக்கு தான் ஜோக்கரும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா இப்படியாங்க ஒரு கேவலமான ஒரு ட்விட்டை போடணும். தினேஷை விசித்ரா தன் பக்கம் கூப்பிட்டாங்களா, தினேஷ் வரலையா. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா விசித்ரா தன் மேலே பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை திட்டுவாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் போலையாம் அவங்க பக்கத்துக்கு. இவங்க 3 பேர் ஒரு டீம், இவங்க 3 பேர் ஒரு டீமா. விசித்ரா தான் வாண்டாட, தினேஷ் தன் பக்கம் கூப்பிட்டாங்க. அவர் வரலன்னால இவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் தேவதை பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு ட்விட்டை போட்டு சிரித்து வச்சுருக்காரு. இதில் ஒரு சிரிப்பு சுமையில் வேறு என்னத்தான் சொல்கிறதுங்க. இதில் என்னென்னா அவர் பேரை சொல்லி போட்டோம் அப்படின்னா உடனே என் பேரை பயன்படுத்தக்கூடாது, என் ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டுவார். வேறு வழி இல்லை, நம்ம யூடியூப் கைட்லைன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி யூடியூப்பில் பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுனால அவர் பேரெல்லாம் சொல்லாமல் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்கேன். இந்த ட்விட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் எல்லாம் இருக்குது, பாருங்கள். நன்றி, வணக்கம்.